வணக்கம் மக்களே! இந்த பிக்சர்ல சாரி கலர் வந்து லைட் பிங்க் கலர் வேணும். இத எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போயிட்டு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ல ஒரு கிரேடியன்ட் மேப். இந்த கிரேடியன்ட் மேப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான பிங்க் இந்த கலர வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில உங்களுக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், இந்த லைட் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். லைட் பிங்க் கலர் எடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த பிங்க் கலர் வந்து நல்லா கிளியரா தெரியணும் பார்த்தீங்களா, அதுக்காக திரும்ப அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ல ஒரு கர்வ்ஸ். கர்வ்ஸ்ல நல்லா பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். இதில இன்கிரீஸ் கான்ட்ராஸ்ட். ஓகே. டன். இப்போ நமக்கு இந்த சாரிக்கு மட்டு வேணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இது 2யும் கண்ட்ரோல் ஜி குடுத்து குரூப் பண்ணுங்க. குரூப் பண்ணிட்டு ஆல்ட் பட்டன் அழுத்தி இந்த மாஸ்க்க கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்ப இந்த இடத்துல மாஸ்க் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிளிக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சாரிய வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல போயிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி கிளிக் பண்ணி டிராக் பண்ணா சாரி ஈஸியா நமக்கு செலக்ட் ஆயிடும். சாரிய செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு இந்த மாஸ்க்க கிளிக் பண்ணி ஆல்ட் டெலீட். இப்போ நமக்கு அழகா பியூட்டிஃபுல்லா அந்த சாரி வந்து நமக்கு மாறிடுச்சு. அப்புறம் இதோட அந்த ஃபெதர் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க்க கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல போயிட்டு ஃபெதர் கொஞ்சம் நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3.2 வச்சுக்கலாம். டன். இப்போ பாருங்க. ஒரிஜினல், எடிட்டிங், ஒரிஜினல், எடிட்டிங். ஈஸியா நமக்கு வேலை முடிஞ்சுச்சு.